ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையிலேயே பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஸோ இந்த சாத்துக்குடி வாங்கிட்டு வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு. ஸோ இதில் ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வேலையை செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமே இருந்தது, அதையே சூடுபடி நானும் பாப்பா சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் கிரேவியும் வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பச்சைப்பயிர் கிரேவி நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சைப்பயிரை கொஞ்சம் கடாயில் போட்டு மிதமான சூட்டில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் இந்த பச்சைப்பயிறு, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள், பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கணும். நம்ம பச்சைப்பயிறு வேக வைக்காமல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுனா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா இது பச்சைப்பயிறு எப்படி தாளிக்கிறதுனா, ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் பொரிஞ்ச பிறகு இந்த பச்சைப்பயிறு கிரேவி கடைஞ்சி வச்சு அதை உள்ள ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி கீழே வச்சிடணும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா காரம் சாரமாக செய்யணும். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த வெண்டைக்காவை அதில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு மீடியமான சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு பிரட்டி எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறு வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பச்சைப்பயிர் கிரேவிக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான வெயிலாக இருக்கனால காலையிலேயே கிச்சன் வேலையில் லஞ்ச் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் 11:30, 12 ஆகிடுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. நான் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 12 ஆகிடுச்சு. சரியான வெயில். ஸோ வந்தோடனே அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை அப்புறமா பார்த்துக்கலான்னு வந்து உட்காந்தாச்சு. ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், பச்சைப்பயிர் கிரேவி தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 1:30 பாப்பாவுக்கு லஞ்சும் கொடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பச்சைப்பயிர் கிரேவி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நான் வீக்லி 2 டைமாவது இதை செஞ்சிருவேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பச்சைப்பயிர் கிரேவியில் கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.